வலுக்கட்டாயமாக ஏற்றுற அளவுக்கு நான் குற்றவாளி கிடையாது. பெண்களுக்கு எதிராக இவ்வளவு நடக்கும்போது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல உங்கள் காவல்துறையால். என்ன வந்து கைது செஞ்சு அவங்களெல்லாம் நான் வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு நாங்கள் எந்த அராஜகமும் பண்ண வரல. பெண்கள் என்ன பண்ணிட போகிறோம்? போராட்டத்தில் ஈடுபட்டு நாங்கள் வெடிகுண்டு எடுத்து வீசுவா போகிறோங்க. தினம்தோறும் கொலை, தினம்தோறும் கற்பழிப்பு, தினம்தோறும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து சரி செய்ய முடியாம முதல்வர் என்ன செஞ்சுட்டு இருக்காருங்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் நான் போயிருந்தேன். ஏன்னா குறிப்பா பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. நான் உண்மையா மனசார ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு குற்றங்கள், கடுமையான குற்றங்கள் நடக்கும்போது அரசு நீங்க எதுக்கோ ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுகிற முதல்வர் அவர்கள் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கு உட்கார்ந்து ஒரு வீடியோ போட்டிருக்க கூடாது? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம். வணக்கம் மேம், தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டீங்க, கைதும் ஆனீங்க. இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன? இப்போ தொடர்ச்சியாக இந்த ஒரு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது யோசித்தோம்னா, தண்டனைகள் கடுமையாக இல்லை, வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. அதை சீக்கிரமாக விசாரிக்கணும், விரைவு நீதிமன்றத்தை வச்சு விசாரிக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை. சரி, உண்மையான குற்றவாளிகள் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சு போயிட்டாங்க. இது எல்லா இடத்தையும் முட்டு நோக்கும் போது இது எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து ஆளுகின்ற அரசுக்கு தானே இருக்குது. அப்போ அரசு வந்து சரியான முறையிலே பெண்களோட நிலையை பற்றியோ, பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ, பெண்களுக்கு இவ்வளவு விஷயம் எதிராக நடந்துகிட்டு இருக்கு, இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் அவர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ நமக்கு என்ன தோணும் மனசில்? நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு, இங்கே கண்டந்துண்டமாக வெட்டி தன்னுடைய கிராமத்தில் வீட்டுக்கு பின்னாடி போன பொண்ணை வந்து இந்த அளவுக்கு செதைச்சி கொண்டுட்டு வந்து போட்டிருக்காங்க. இன்றளவும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலை. அப்போ இது என்ன ஆட்சி, என்ன அரசு? அப்போ அரசை நம்ம வந்து எதிர்க்கிறோங்கிற கண்டனத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட தவிர வேறு வழி கிடையாது. அதனால் நாங்கள் ஒரு 200 பேர் பெண்கள் எல்லாருமே பஸ்ஸு, அதுக்கு பின்னாடி நான் என்னுடைய வாகனத்துக்கு பின்னாடி ஒரு 3 பேருந்து இருக்குது. அந்த பேருந்தில் உள்ளவங்கள அப்படியே இறங்கவே விடாமல் அவங்க தடுத்து என்னை வந்து இறங்கின உடனே ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கன்னு என்னை வந்து ரொம்ப அவசரமாக ஆசுவாசமாக என்னை வந்து வண்டிக்குள்ளே ஏற்றுறாங்க. காரணம் என்ன? நான் வந்து ஒரு நடைப்பயணம் மாதிரி போயிட்டு அவங்களையெல்லாம் நான் வந்து தலைமைச் செயலகத்துக்குள்ளெல்லாம் போயிட்டு நாங்கள் எந்த அராஜகமும் பண்ண வரல. பெண்கள் என்ன பண்ணிட போகிறோம்? போராடணும்னு களத்தில் இறங்குறோம். ஆனால் எங்களுடைய போராட்டம் நேர்மையான போராட்டமாகத்தான் இருக்குமே தவிர நாங்கள் அங்கே ஒன்றும் ஒரு பெரிய ஒரு அகிம்சை இதில் ஈடுபட போகிறோம். நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு நாங்கள் வெடிகுண்டு எடுத்து வீசுவா போகிறோங்க. ஒரு 4 விஷயத்தை எங்கள் மனசார பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புனா கூட எங்கள் ஆதங்கம் குறையும்ல. ஏன் அந்த சுதந்திரத்தை கூட கொடுக்கக்கூடாதா? நான் அப்படியும் அவங்கள்ட்ட பணிவாக சொல்கிறேன். நான் எதுக்கும் வரலைங்க, இது மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஒரு டிஜிபி கூட நிரந்தரமாக இல்லை, நீங்கள் பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கீங்க. அப்போ தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும்? சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து தினம்தோறும் கொலை, தினம்தோறும் கற்பழிப்பு, தினம்தோறும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து சரி செய்ய முடியாமல் முதல்வர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் நான் போயிருந்தேன். அதை என்னை கைது செய்த முறை கூட சரியில்லாத முறை. நான் எவ்வளவோ சொல்கிறேன், நகருங்க நானே ஏறுறேன் அப்படிங்கிறேன். அதையெல்லாம் அவங்க காது கொடுத்து கூட வாங்கலை. அப்போ அவ்வளோ வலுக்கட்டாயப்படுத்தினா ஏற மாட்டேன்னு சொல்லிட்டேன். வலுக்கட்டாயமாக ஏற்றுற அளவுக்கு நான் குற்றவாளி கிடையாது. பெண்களுக்கு எதிராக இவ்வளவு நடக்கும்போது அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல உங்கள் காவல்துறையால். என்னை வந்து கைது செஞ்சு அதுவும் இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு 4-5 பெண் போலீஸாரை போட்டு என்ன விட்டால் அவங்க வந்து உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்திடுவாங்க போல். அந்த அளவுக்கு தான் நடந்துக்கிறாங்க. ஏன்னா போராட்ட களத்தில் உள்ளவங்கெல்லாம் இவங்களுக்கு வந்து எதிரிகள் போல் பார்க்க தொடங்கிட்டாங்க. திமுக வந்து எங்கே நம்ம அவங்க ஆட்சி குறித்து பேசிடுவாங்களோ அது ஒரு பெரிய விஷயமாயிடுமோங்கிறதுனால உடனடியாக நடவடிக்கை. நான் என்ன கார் வருது, அங்கேருந்து கடன்னு அத்தனை போலீஸும் எப்படி அந்த ஒரு நொடியில் வந்தாங்கன்னே தெரியல. உளவுத்துறைக்கு தகவல் ஒரு 1/2 மணி நேரமாக நான் எங்கே இருக்கேன்னு என்ன வீட்டிலேருந்தே கைது பண்ணுறதுக்கான முயற்சி. வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறது நான் வசிக்கும் பகுதியில் உள்ள காவல் நிலையத்திலேருந்து ஃபோன் வருது. அப்போ என்னை வீட்டிலே வச்சு கைது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
அது நாங்கள் வீட்டில் இல்லை கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு எங்கே இருக்காங்கன்னு அந்த சராகத்தில் உள்ள அனைத்து ஏசிக்களுமே பேசி எங்கே இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் போராட வந்திருக்கேங்கிறத என்னை முடக்கணும்னு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் சரியான பதில் கொடுக்காம மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்தேன். நிச்சயமாக அது பெரும்பான்மையான மக்களை சென்றடைஞ்சிருக்கு. அந்த தூத்துக்குடி கிராமம் வரைக்குமே அந்த செய்தி போயிருக்கு, போராடினவங்களை கைது பண்ணிட்டாங்கன்னு. அதுலேயும் மக்கள் வேதனையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பகுதியை சேர்ந்த எம்பி கனிமொழி அவர்கள் இத்தனை நாள் கழித்து தான் வந்தாங்க, அவங்கள அந்த மக்கள் வந்து அடித்து துரத்தி வெளியில் போங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மனநிலையில் இருந்தாங்க. அதே நாளில் இவங்க வந்து நீதி கேட்டு போய் போராட்டம் பண்ணுறவங்கள கைது பண்ணுறாங்க இவ்வளோ கடுமையான முறையில் அப்படிங்கிறத மக்களுக்கும் வந்து புரிய வச்சாச்சு. மக்களுக்கு புரியுது யார் உண்மையானவங்க, யார் மக்களுக்கானவங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா குறிப்பாக பெண்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. நான் உண்மையாக மனசார ஏன் சொல்கிறேன்னா, இவ்வளவு குற்றங்கள், கடுமையான குற்றங்கள் நடக்கும்போது அரசு நீங்கள் எதுக்கோ ஒரு வீடியோ எடுத்து வெளியிடுகிற முதல்வர் அவர்கள் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கு உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருக்கக்கூடாது? ஏன் போடக்கூடாது? கட்சிக்காருக்கு ஒன்று போட்டார்ல, சீண்டிப்பார் என்னை தீண்டிப்பார்னு. அதே மாதிரி நீங்கள் எங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் குழந்தையோ பெண்ணையோ சீண்டினாலும் நடக்கிறது வேற, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் பேசக்கூடாது? எதுவுமே பேச மாட்டாங்க. என்ன காரணம்? பெரும்பான்மையான குற்றச்செயல்களில் ஈடுபடுறது திமுகவை சேர்ந்தவர்கள். திமுக இளைஞரணியை சேர்ந்தவரெல்லாம் மரியாதை கிடையாது அவனுக்கு. மிருகத்தை விட மோசமான ஒரு கொடூர மிருகம். 2 வயது குழந்தைய வன்கொடுமை செய்து அந்த குழந்தை மரணிச்சிருக்கு. அதன் பிறகு 14 வயசு சிறுமி மதுராந்தகத்தில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த குறுகிய காலகட்டத்துக்குள்ளே சொல்கிறேன், தினம் குறுகிய காலகட்டத்தில் எத்தனை பெண்களுக்கு எதிரான குற்றம். இன்னைக்கு பாருங்கள், பெண் போலீஸாரை கூட விடலை, எஸ்பி கைதுன்னு சொல்லி செய்தியை பார்க்குறோம். என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க? அப்போ காவலர்களால் அதிகமான பெண்கள் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஆட்சியில் தான். காவலர்களாலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்துக்கலாம். திருவண்ணாமலையில் கோயிலுக்கு வந்த 2 பெண்களை தவறாக நடந்தது. தொடர் சம்பவங்கள், புகார் கொடுத்த பொண்ணை தவறாக நடந்து கொள்வதுக்கு வற்புறுத்துறது, இது மாதிரியான தொடர் சம்பவங்கள். காவலர்களை இங்கே வேலையே பயிர மேயிற மாதிரி என்ன நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? இவங்களுக்கெல்லாம் தைரியம் கொடுக்கறது யார்? இவங்களுக்கு பயம் இல்லையா? இந்த ஆட்சியாளர்களை பற்றி பயம் இல்லையா? எதுவுமே இல்லை. அதுதான் எங்களோட பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. இப்போ எங்கே தான் போய் முறையிடுறது? இப்போ புகார் கொடுக்க போன அந்த பெண்ணை காணும்னு சொல்லி புகார் கொடுக்க போயிருக்காங்க. அந்த புகார் கொடுக்க போன இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? உன் பொண்ணு ஓடி போயிருக்கும் யாரோடையாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த நேரத்தை கொஞ்சம் முன்கூட்டியே அவங்க புகார் கொடுத்த வேகத்துக்கு போயிருந்தாங்கன்னா கூட நிச்சயமாக அந்த பெண்ணோட உயிரனாவது காப்பாற்றிருக்கலாம். இன்றைக்கி வந்து அந்த பொண்ணு உயிரோடையும் இல்லை. உண்மையாக சொல்கிறேங்க, ரொம்ப வயிற்றறிச்சலாக இருக்குது. பெண் குழந்தை பெற்ற ஒவ்வொரு தாய்மார்களுக்குமே இந்த ஆட்சியில் வாழ்கிறதுங்கிறது அச்ச உணர்வு. எங்கேயுமே எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. வேலைக்கும் போக முடியாது, வெளியிலையும் போக முடியாது, பிள்ளைகளை வெளியிலையும் அனுப்ப முடியாது. அவங்க படிக்க போக வேண்டாமா, கல்லூரிக்கு போக வேண்டாமா? அப்போ பெண் பிள்ளைகளை என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழலை திமுக ஆட்சி உருவாக்கியிருக்கு. அதாவது குற்றம் நடக்கிறது வந்து ஒரு இயற்கை, கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்தணும். ஆனால் அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கவே முடியலை அப்படிங்கிறப்ப எப்படி பார்க்குறீங்க அதை? அது வந்து கண்டுபிடிக்க முடியலையா, அல்லது கண்டுபிடிக்கப்பட்டு அவங்க கட்சிக்காரங்கிறதுனால அவங்கள வந்து வெளிக்காமிக்காமல் குற்றவாளியை காப்பாற்றுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நான் அப்படி தான் பார்க்குறேன். எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா, இத்தனை காலமாக காவல்துறை சிறப்பான காவல்துறையால் எப்பேற்பட்ட கேஸாக இருந்தாலும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது தானே. தமிழ்நாட்டு காவல்துறைக்குன்னு ஒரு நல்ல பேர், நன்மதிப்பெல்லாம் இருந்துகிட்டு தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் எப்படி அவங்களால திடீர்னு குற்றவாளிகளே கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குன்னா, திமுகவுடைய கைப்பாவையாக செயல்பட வேண்டிய அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட வேலையை அவங்கள பார்க்க விடுறதில்ல. அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொம்மை மாதிரி தான் இங்கே வந்து காவலர்கள் இருக்காங்களே தவிர சுயமாக அவங்களுடைய பணிகளை செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. இப்போ அம்மையார் ஜெயலலிதா காலத்துலையா இருக்கட்டும், கலைஞர் திமுக காலத்தில் அப்போவே சொல்லுவாங்க, அதிமுக ஆட்சியில் போலீஸ் சுதந்திரமாக இருக்கும், திமுக ஆட்சியில் சுதந்திரம் இருக்காது அப்படிங்க. அதை எப்படி மாற்றம்? ஆமாம், அப்போ புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து எல்லா நிர்வாகிகள்கிட்டையுமே சொல்லிடுவாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். நீங்கள் வந்து காவல் நிலையம் பக்கமே போகக்கூடாது, அவங்கள தனித்து செயல்பட விடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஸ்காட்லாந்து போலீஸாருக்கு நிகரான ஒரு போலீஸாக நம்ம தமிழ்நாடு போலீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டன்சி, சுதந்திரம் கொடுத்து காவல்துறை எங்கே வச்சவங்க புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள். இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து அண்டர் கண்ட்ரோல், எல்லா இடத்துலையுமே அந்த திமுக நிர்வாகியோட கட்டுப்பாட்டில் தான் காவல் நிலையம் இருக்குது.
பட்டியலின மக்கள்லாம் நிறைய பேர் பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை எல்லாம் போய் புகார் கொடுக்க போகிற இடத்துல அங்கே கட்ட பஞ்சாயத்து பேசுறது, அங்கே பஞ்சாயத்து பேசி காசை வாங்கிட்டு போன்னு சொல்கிறது, வழக்குகளை ஏற்றுக்கிறது இல்லை, எஃப்ஐஆர் போடுறதில்ல. இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான். அதாவது ஆட்சி நல்லா இருந்தால் தானே அங்கே துறைகள் நல்லா இருக்கும். ஆட்சியாளர் துறைகளை வந்து செயல்படவே விடலை அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு பாதுகாப்பு குறைஞ்சிருது. இந்த உளவுத்துறை வேலை பார்த்துச்சானே தெரில. பல சம்பவங்கள், கள்ளச்சாராய மரணமாக இருக்கட்டும், திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது. ஒரு ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் அவர் ஒரு 6-6:30 மணி அந்த டைமில் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னால் இங்கே எப்படி இருக்குது சட்ட ஒழுங்கு, எங்கே இருக்குது உளவுத்துறை, இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குல்ல. இப்போ ஒட்டுமொத்தமாக நிர்வாக திறனற்ற திமுக இன்னொன்று தனக்காகவும் தன் கட்சிக்காரர்களுக்காகவும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், நாம் காப்பாற்றப்படணும், அதை தவிர மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் ஒரு துளி கூட இல்லை. மக்களை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இருந்தால் தானே இங்கே வந்து சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும். இன்னைக்கு பெண்கள்லாம் என்ன சொல்லி ஒரு முடிவாக எடுக்கிறாங்க, எனக்கு அவங்க நீங்கள் போட்ட 5000 ரூபா கூட திருப்பி கொடுத்துட்றோம், எங்கள் வீட்டு பெண்களை பத்திரமா வெளியில் அனுப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்கல்ல. தொடர் சம்பவங்கள் இன்னைக்கு வரைக்கும். இப்போ பெண் போலீஸ் பாதிக்கப்படுறாங்க. போலீஸாக இருந்தாலும் பெண் தானே. இதே மாதிரி தானே கனிமொழி அவர்கள் நடத்தின மேடை கிட்ட கூட 2 பெண் காவலரை வந்து 2 இளைஞரணி பாலியல் சீண்டல் பண்ணாங்க. காவலரை கூட விடுறதில்ல, கட்சிக்காரனும் விடுறதில்ல, இங்கே உயர் அதிகாரியும் விடுறதில்ல. இப்போ ஒட்டு மொத்தமாக திமுக ஆட்சி காலத்தில் பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகி இருக்கு. பெண்கள் வந்து சுதந்திரம் இல்லாமல் பின்னோக்கி போய் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா, அல்லது குழந்தை திருமணமும் இப்போ குழந்தை திருமணம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு முன்னதாகவே நடைபெற்ற திருமணங்கள் நிறைய இருக்குது. அந்த நிறைய கேசஸ், நிறைய அந்த போதைப்பொருள் புழக்கத்தினால ஏகப்பட்ட ப்ரெக்னென்சி ஆல்சோ, குழந்தை அதாவது அந்த மாணவ பருவத்திலேயே அவங்களும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் போதைப்பொருள் புழக்கம்ங்கிறது சர்வ சாதாரணமான ஒன்றா இன்றைக்கி தமிழ்நாடு வந்து போதையினாலையும் பெண்களுக்கு பாதுகாப்பின்மையினாலையும் வந்து சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது. இதை காப்பாற்ற வேண்டியது மக்களுடைய கடமை. வருகின்ற தேர்தல் அவங்க சரியான முறையில் அணுகணும். இப்போ திமுக ஆட்சியில் தான் குற்ற செயல் அதிகமாக இருக்குதுன்னு குற்றச்சாட்டுங்க. ஆனால் திமுககாரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2016 to 21 அதில் உள்ள குற்றங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் கம்மியாக தான் இருக்கோம், 21 to 26 அப்படிங்கிறாங்களா? அதை எப்படி இல்லை, அது தவறான பொய்யானதுன்னா எப்படின்னு கேட்குறீங்கன்னா, 2021, 2022, 23, 24 இப்படி வருது இல்லை. 25, 26க்கான டேட்டாவே இன்னும் என்சிஆர்பியில் இல்லை. 24ஓட டேட்டாவும் என்சிஆர்பி டேட்டா கிடையாது. அது சட்டமன்றத்தில் முதல்வர் சொன்ன டேட்டாவை தான் உள்துறை செயலாளர் வந்து உட்காந்துட்டு ஒரு திமுக காரராகவே மாறி, ஒரு அதிகாரிக்கு என்னங்க அவசியம் இருக்குது, சென்ற ஆட்சி இந்த ஆட்சி ஒப்பிட வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய கரைவெட்டி கட்டிய திமுக காரராக அதிகாரிகள் மாறி கரைவெட்டி கட்டாத காக்கி அணிந்த திமுகவினராகத்தான் இன்றைக்கி அதிகாரிகள் இருக்காங்க. இது தேவையில்லாதது பாருங்கள். அன்றைக்கி அவர்கள் கொடுத்துருக்கிற டேட்டாவுமே குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையில் முதலிடத்துக்கு போயிட்டு இருக்குங்க தமிழ்நாடு. வட மாநிலத்தை விட பின்னோக்கி இங்கே பயங்கரமான குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. போதைப்பொருள் புழக்கத்தில் போன ஆட்சியில் இருந்ததுக்கும் இந்த ஆட்சியில் இருந்ததுக்கும் கிட்டத்தட்ட 300 மடங்கு வித்தியாசம் வந்திருக்குதான். அவ்வளவு போதைப்பொருள் எல்லா இடத்துலையுமே மலிவாக சுலபமாக எல்லா வயதினருக்கும் ஏற்றவாறு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. என்ன பேசுகிறாங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே? எதுவுமே தெரியாதவங்கண்ணா. அதெல்லாம் இன்றைக்கி தெளிவாக இருக்காங்க, அறிவான சமூகமாக இருக்காங்க. நிச்சயமாக திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும். தாய்மார்களால் ஆண் குழந்தைகளையும் வளர்க்க முடியல, பெண் குழந்தைகளையும் பாதுகாக்க முடியல. ஆண் குழந்தைகள் எங்கே டாஸ்மாக்கு போய் ஒரு வாடிக்கையாளராக மாறிடுவானோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு. டாஸ்மாக் அப்படிங்கிற ஒன்று 24 மணி நேரம் நேர காலமே இல்லாமல் எல்லா நேரமும் கிடைக்கக்கூடிய டாஸ்மாக்கள் 70% மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அது முதலமைச்சருக்கு தெரியாதா? அதில் 10 ரூபா 20 ரூபா கூட வச்சு அந்த அநியாயத்தை தடுக்கிறதுக்கு யாராலையுமே முடியல. நான் தான் வழக்கு போட்டு தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கேன். 10 ரூபா 20 ரூபா கூட வச்சு விற்கக்கூடாதுங்கிற தீர்ப்பு வரைக்கும் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி சார்பாக நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். நோ யூஸ், பாயிண்ட் ஆஃப் சேல் மெத்தட் வைங்கன்னு நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்குது. இன்னுமே அதை கொண்டுட்டு வர முடியல. எல்லாத்துக்கும் டெண்டருக்கெலாம் ஆள் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காங்க. ஆனால் இதுக்கு மட்டும் ஆள் கிடைக்காது. இந்த துறையை மட்டும் இப்படி தான் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கள்ள வருமானத்தில் மகிழ்ச்சி அடைகிறவர்கள் நிறைய பேர். கள்ள வருமானத்தில் அதை வச்சு தான் அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு தான் எல்லாமே பண்ணணும், மக்களுக்கு பணம் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு ஒரு பக்கம் குடி நோயாளிகளாக மாற்றிட்டு வர்றாங்க. அந்த மதுவில் கூட தரமில்லாத மதுவை விற்பனை செஞ்சு மீண்டும் மீண்டும் அவங்க குடித்து அவங்க குடும்பமே நாசமாக போகிற அளவுக்கு ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கி பரிதவிக்குது. குழந்தைகள் நேற்று கைதானப்போ கூட ஒரு குழந்தை வந்திருந்தது. ஒரு 3 வயது குழந்தையோட தாய் சொல்கிறாங்க, 3 மாதம் தான் ஆகுது, என்னுடைய கணவர் குடி நோயாளியாக இருந்து இறந்துட்டாருன்னு. அவங்கெல்லாம் இப்போ நம்ம கட்சியில் வந்து உறுப்பினராக இணைகிறாங்க. ஏன்னா நான் தொடர்ச்சியாக நம்ம இது போன்ற
என்ன இந்த சமூகத்துக்கு வந்து எப்படா மீட்கிறது, போதையிலேருந்து மீட்கிறதுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலைக்கு அன்னைக்கு இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசின கனிமொழி எங்கே போயிட்டாங்க? இன்னைக்கு இன்னைக்கு இளம் விதவைகள்லாம் இல்லையா? இல்லை இன்னைக்கு அவங்க சொன்ன இளம் விதவைகளுக்கெல்லாம் 5 வயசு கூடவா, அதனால் பேசக்கூடாதோ கேட்குறேன். புதுசாக கஞ்சா பழக்கம் வழக்கம் கஞ்சா மட்டுமா? கஞ்சா, சாக்லேட்டு, இந்த ஊசி போட்டுக்கிறது, இதெல்லாம் கல்லூரியிலேயே போட்டுக்க தொடங்கிட்டாங்க. பல மாணவிகளும் உட்பட ஊசி போட்டுக்கிறது, சாக்லேட்டு, கூலிப்பு, இதெல்லாம் ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் 8வது 9வது படிக்கிற பசங்க வந்து கழிவறையில் பயன்படுத்துகிறதாக எங்களுக்கு தகவல் வருது. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் இங்கே உள்ள காவல்துறைக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் முதல்வருக்கு தெரியாது, அமைச்சர்களுக்கு தெரியாது. இப்போ அவர்கள் இதையெல்லாம் பற்றி கவலையே படலை. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா 5000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, தேர்தல் அப்போ 2000 3000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை ஓட்டுகளாகத்தான் பார்க்குறாங்களே தவிர, இங்கே மக்கள் நலன் குறித்தோ வேலைவாய்ப்பை எவ்வளோ உருவாக்கியிருக்கோம், விலைவாசியை குறைச்சிருக்காங்களா, விலைவாசி உயர்வு எங்கே இருக்குது, ஏன் இன்றைக்கி கடன், தமிழ்நாட்டோட கடன் எங்கே இருக்குது, இது எல்லா கடனும் யார் தலையில் வந்து விடப்போகுது? இது மக்கள் தலையில் தானே விடப்போகுது. இப்போ இதை எல்லாவற்றையும் பற்றி சிந்திக்காத ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.